குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சவுதி அரேபியாவில் என்னுடைய லஞ்ச் என்னென்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ரைஸ் குக்கரில் பண்ணிட்டேன். அப்புறம் சாம்பார். இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி லீவ் ஆஃபீஸ், அதனால் சாம்பார் பண்ணியிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா, மாங்காய் தருது பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அவரைக்காய் போட்டு சாம்பார். ஸோ 4 விதமான காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அவரைக்காய், எல்லாமே காயாகவே வருதில்ல இந்த சாம்பார். அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு ஃப்ரை. இது வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாவில் கோட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கல்லில் போட்டு ஃப்ரை பண்ண கருணக்கிழங்கு நல்லா தான் வந்திருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இது இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு சாம்பார், அப்புறம் சாதம். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. சாம்பார் தான் நல்லா அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் ஏற்கனவே. இந்த மாங்காவும் முருங்காவும் ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்குது. அதனால் எல்லாமே காவாகவே வர மாதிரியே செஞ்சுட்டேன். நம்ம கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடியிருப்பார் பாருங்க, அத்திக்காய் காய் காயாலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே இன்னுயிரும் நீ அல்லவோ அப்படின்ற மாதிரி எல்லாமே காக்கான்னு முடிகிற மாதிரி காய் வாங்கிட்டு இன்றைக்கி சாம்பார் பண்ணியாச்சு. ஸோ சாப்பிட்டு பார்க்குறேன், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சவுதி அரேபியாவில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்கட்டும், நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.